எனக்கு வீட்டுக்கு போகணும். மோட்டோ பிரதர், என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. என்னால இப்படி எல்லாம் ஏற முடியாது. இப்படி பயந்து போய் நீ ஊருக்கு போனா ஊர் மக்கள் கிட்ட நீ என்னத்த சொல்லுவ? நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், யாரு பயந்து போய் வாங்குறானோ அவன் தான் தப்பிப்பான். உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க. பயப்படாதப்பா, பயப்படாத. முயற்சி செய்யறவங்க என்னைக்குமே தோத்தது கிடையாது. நீ இப்போ அழறத பார்த்துட்டு அந்த மானமும் அழ ஆரம்பிச்சிடுச்சு. பாத்தியா? என்ன போட்டு அடிங்கப்பா, என்ன போட்டு அடிங்கோ. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இவ்வளவு கேவலமான முடிவை எடுத்ததே கிடையாதுப்பா. டாக்டர் ஜட்கா, ப்ளீஸ் பா, என்ன போட்டு அடிங்கோ. அப்பதான் நான் மறுபடியும் இந்த மாதிரி தப்பை என்னைக்குமே செய்ய மாட்டேன்ப்பா. அடிங்கோ. என்னப்பா, நீங்க கொஞ்ச நேரம் தூங்க விடுங்கப்பா. ஐயோ, எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்களா? மோட்டு பத்தலு என்ன இப்படி தூங்குறீங்க? ரேஸ் ஆரம்பிச்சிருச்சு, எல்லாரும் கொரட்டை விட்டு தூங்குறீங்க. இவங்களுக்கு யூனி பைக் எங்க கிடைச்சது? மட்டும் கொஞ்சம் பேக் பேக்க ஓபன் பண்ணி பாரு, அதுல ஏதாவது இருக்குதான்னு பார்க்கல. என்னது? சரி, பாத்துடுறேனே. அட, ஒரு படியாடி ஒரு பொருள் கூட கொண்டு வரல. எப்பா, நீ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, மட்டும் கையில வச்சிருக்கீங்க, இது என்னது? அதான் தெரியல பத்தலு. அடடா, நம்மளுடைய யூனி பைக். ஆனா இப்ப யாரு இதை எப்படி ஓட்டணும்னு தெரியலையே. ஆனா இது வந்து ஹைடெக் பைசைக்கிள் பா. இது தன்னாலேயே பேலன்ஸ் பண்ணிக்கப்பா. நாம வெறும் ஸ்பீடையும் பிரேக்கையும் மட்டும் கண்ட்ரோல் பண்ணா போதும்ப்பா. நான் தான் முதல்ல போவேன். இப்பவும் சில பேரு கேவலப்படுத்தி தூங்கிட்டு இருப்பாங்க. என்ன ஹண்டர் பிரதர்? ஜெயிக்க போறது நாம தான். பத்தலு, இதுவா யூனி பைக்? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எங்கெங்கலாமா போகுது? ஐயோ, இதுக்கு ஒரு இடைவெளியே இல்லையா? இப்படி போகுது. அடே மோவனே, கொஞ்சம் வேகமா தான் வண்டி ஓட்ட. நானே வயசானவன் நல்லா ஓட்டுறேன். உனக்கு என்னடா வந்துச்சு? பாருங்கப்பா. சீக்கிரமா போ மோட்டு, சீக்கிரம் வேகம். பத்தலு, அங்க பாரு, மொத்த கட்ட சட்டையெல்லாம் போறாங்க. என்ன ஹண்டர் பிரதர், தூங்கிட்டு இருந்தவங்க கூட முழிச்சுக்கிட்டாங்க. பின்னாடி பாருங்க, இவங்கள மறுபடியும் தூங்க வச்சிடலாமா? தேவையில்லை, கவலையப்படாத. எல்லார விடவும் முதல்ல இன்னைக்கு நாம தான் போக போறோம். வழியில எவ்வளவு தடங்கள் வந்தாலும் ஜெயிக்க போறது என்னமோ இந்த ஹண்டர் தான். 500 கோடியை வெல்ல போறது நாம தான். அப்பா, நீங்க ஃப்ரீ ஸ்டைல் யூனி சைக்கிள்ல எக்ஸ்போர்ட்டா இருக்கீங்க தெரியுமா? சும்மா புகழ்ந்து பேசாதடா, எனக்கு பிடிக்காது. மோட்டு பத்தலுவோட ஜோடி தான் ஜெயிக்க போகுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு இந்த யூனிக் பைக் எல்லாம் சரிப்பட்டு வராது. நடந்தே உருட்டிட்டு போவோம்.
ஹண்டரையும் கோபுரியும் பின்னுக்கு தள்ளிட்டு அவங்கள முந்திக்கிட்டு வருது பிக் புல் அண்ட் சைமன். அப்பா நம்ம 2வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு வந்துட்டோம். ஹண்டர் பிரதர் இவங்க நம்மள நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. வரட்டும் பாத்துக்கலாம். ஏய் மகனே வாடா நம்ம குடும்ப மரத்தை காப்பாத்தலாம். சரிப்பா. அப்புறமா சந்திக்கலாம். எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. அச்சச்சோ ஏடா நம்ம பைக் இப்படி துண்டு துண்டா உடைஞ்சு கிடக்குது. ஏடா நாம இந்த கேம்ல தோத்துட்டாமா? நீ ஒரு இன்ஜினியர் தானே, மூளைய பயன்படுத்து, இல்லனா இந்த விளையாட்டுல தோத்து போயிடுவோம். ஓகேப்பா. டேய் கிளம்புடா. ஸ்டார்ட் ஆயிடு. என்ன இப்படி ஆயிடுச்சு? உங்களுக்கு ஹெல்ப் தேவையா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் தெரியுமா? பைக் ரிப்பேரிங்ல நான் ஸ்பெஷலிஸ்ட். அப்பா ஏறி என் தோல் மேல உட்காருங்க. இப்ப நம்ம வேகமா போனாலே போதும். வாங்க. 500 கோடி நாங்க வந்துகிட்டே இருக்கோம். போலாம். மகனே நாம முன்னாடி போறோமா இல்ல பின்னாடி போறோமா? ஒரு பத்தலும் நீங்க முன்னாடி போங்க, நாங்க வந்துடுறோம். ஓகே பிரதர், சீக்கிரம் திரும்பி வந்துடுங்க. ஒரு இன்ஜினியரிங் படிக்க கட்டின காசு அத்தனையும் வீணா போச்சு. ரிவர்ஸ்லயே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கே. சாரி. இப்போ 4 காம்படிட்டர்ஸ் குறைஞ்சிட்டாங்க. ஜாலியா இருக்கும். Come on, big brother, வேகமா வந்துருங்க. யாராவது என்ன தடுத்து நிறுத்துங்க பத்தலும். மேப் படி பார்த்தா நாம ஏபிள் பாஸ் மவுண்டன் பக்கத்துல நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, என்னாலதான் நீங்க இவ்வளவு அழகான இடத்தை சுத்தி பாக்குறீங்க. ரொம்ப பயங்கரமான லாங் ரேஸ். என்னதான் நான் பயந்தாலும் முதல்ல நான் வந்துட்டேனே. அடுத்து நான் இப்ப என்ன செய்யணும்? ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அடுத்து என்ன செய்யணும்? இது என்ன போங்க ஆட்டம்? இந்த கண்ணு இருக்கு. அவங்கிட்ட கண்ணு இருக்கு. ஜோரோஹோர். ஆமா, உனக்கு என்ன ஆச்சு? கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஒரு நிமிஷம் ஜோரோவர், எதுக்காக எங்களை தாக்குற?
எழுந்து வாங்க ஹண்டர் பிரதர். மோட்டு பத்லு போயிட்டு இருக்காங்க. என்னால ஒண்ணும் நடக்க முடியாது. தலையில அடி பட்டுருச்சு, மயக்கமா வருது. இங்கேயும் மோட்டு பத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆமா ஆமா, இது வரைக்கும் நாம அவங்கள தோக்கடிச்சதே கிடையாது. உங்களை நான் தடுத்து நிறுத்த போறேன். ஜோராவர், இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணாத, வேண்டாம். நோ, அட வேண்டாம்ப்பா. கடவுளே, நீங்க எங்க இருக்கீங்க? ஜோராவர், ஜோராவர், வேண்டாம்ப்பா. வேகமா ஜம்ப் பண்ணு மோட்டு. போச்சுடா மோட்டு. மேல வா மோட்டு. பை பை ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் சந்திக்கலாம். பத்துல இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஓடணும்? இந்த ஃப்ளோட்டிங் மவுண்டன் தீந்த பாடு இல்லையே. அதோட இந்த சொராவூருக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியலையே. ஆமா மோட்டு, ஒரு விஷயத்தை நீ நல்லா யோசிச்சு பாரு. எப்பவுமே பயந்துகிட்டே பின்னாடி இருந்த அந்த சொராவர் இன்னைக்கு தைரியமா முன்னாடி போயிருக்கானா? அதுக்கு என்ன அர்த்தம்? கரெக்ட், இதை நாம யோசிச்சே ஆகணும். இங்க பாரு, நம்ம டெட் எண்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். பத்தலோ, நாம ஃபர்ஸ்ட் வந்துட்டோம். இது யாரு? அடடே ஜரோர், நீ எங்களை விட முதல்ல வந்துட்ட. ஆமா ஜரோர், முதல்ல உனக்கு என்ன ஆச்சு? வர்ற வழியில எல்லாம் பயந்துட்டே சுண்டலி மாதிரி வந்தியே, உனக்கு என்ன ஆச்சு? எப்ப நாம வெற்றி கொடிய நெருங்கிட்டு இருந்தோமோ நீ எங்களை தாக்க முயற்சி பண்ணிருக்க. ஜராவர், எங்களுக்கு நல்லா தெரியும் உன்னோட கிராமத்தை காப்பாத்துறதுக்காக தானே நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஜரோர் பிரதர், வாழ்த்துக்கள். உன்னால இந்த கிராமத்தை காப்பாற்ற முடியும். உனக்கு 500 கோடி கிடைக்க போகுது. அட, எங்களுக்கு இன்னும் 300 கோடி கிடைச்சா கூட போதும். ஊரா, என் கிராமம் தப்பிச்சிடுமா? நான் என்ன என் ஊரை காப்பாத்துறதுக்கா இந்த பந்தயத்துல வந்து கலந்துக்கிட்டேன்? நீங்க எல்லாருமே ரொம்ப அப்பாவிகள். இந்த பந்தயத்துல யாருக்கும் எந்த காசு கிடைக்க போறதில்ல. இவ்வளவு தூரம் நான் பாதுகாப்பா வரணும்னு நினைச்சேன். அதனால தான் நான் உங்ககிட்ட ரேஸ்னு சொல்லி உங்க எல்லாரையும் ட்ராப் பண்ணேன். இங்க எந்த ரேஸும் கிடையாது. நீங்க மறுபடியும் திரும்பி போய்கிட்டே இருக்கலாம். இதுதான் விஷயம். ஹெலிகாப்டர் பிடிச்சு வர வேண்டியது தானே. இந்த இடம் 2 தேசத்துக்கு நடுவுல இருக்கிற நோ மேன் லேண்ட். இதுக்கு மேல இருந்து எந்த ஒரு ஏரோப்ளேன் பறந்தாலும் 2 நாட்டுடைய ரேடாரோ அதை டிடெக்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் அது மேல குண்டுமழை பொழிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இது உலகத்துல எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் வர்ற ரகசியம் தெரியாம வச்சிருந்தேன். அதுக்கு என்ன காரணம்? அதுல அப்படி என்னதான் சீக்ரெட் இருக்கு? அது என்னுடைய சீக்ரெட். அது உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ரேஸ் இதோட முடிஞ்சுது. Now you go back. நான் இப்ப கிளம்புறேன். ஜோராவர், நீ என்ன பண்ண வந்தியோ கண்டிப்பா நாங்க உன்னை அதை பண்ண விட மாட்டோம். இதோ இப்பவே வரேன். ஜோராவர், நாங்க உன்னை விட போறதில்ல. நீ எவ்வளவு தூரம் போவ? என்னோட மிஷனை நான் நெருங்கிக்கிட்டு இருக்கேன். என்னை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அது எங்க போச்சு? பட்லு, பாராசூட் ஓபன் பண்ற ஹேண்டில் எங்க இருக்கு? அட மோட்டோ, நம்ம பேக் பேக்ல எல்லாம் பாராசூட் கிடையாது. அவனுக்குன்னே ஒரு தனியா பாராசூட் கொண்டு வந்திருக்கான். இது ரொம்ப சீட்டிங் ஆச்சு. இது ரேஸ் காம்படிஷன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரூல்ஸ் தானே இருக்கணும். ஒரு வழியா நான் என்னுடைய டைமண்ட் வேலிக்கு வந்து சேர்ந்துட்டேன். சீக்கிரமா நேரா பாராசூட் மேலேயே லேண்ட் பண்ணலாம். நாம தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குப்பா. யாரா மேல இருக்கிறது? உனக்கு தெரியுதோ, நான் மெதுவா வழிக்கு கீழே போறேன்.
அட என்னப்பா சோரா ஒரு பிரதர், நீங்க தப்பிச்சு போயிடாதீங்க. நீங்க எங்க போனாலும் சரி எங்களையும் கூட கூப்பிட்டு தான் போகணும். சொரவரை விட்டுடாதே. விட்றா, விடு. நீங்க எதுக்காக என் பின்னாடியே வர்றீங்க? உங்க ரேஸ் எப்போ முடிஞ்சு போச்சு. சும்மா இருப்பா, அவ்வளோ லேஸ்ல நாங்க உன்னை போக விட மாட்டோம். மட்டு, என்ன நடந்தாலும் சரி அந்த சொரவரை மட்டும் விட்டுடாத மட்டு. பத்துலு, நாம எந்த உலகத்துல வந்து சேர்ந்துட்டோம் பத்துலு. இங்க எல்லாமே நம்ம கண்ணுக்கு தலைகீழா தெரியுது. அம்மா மோட்டு பத்துல உங்களை திரும்பி போங்கன்னு நான் அப்பவே சொன்னேன். என்னோட பேச்ச நீங்க கேட்கவே மாட்டேட்டீங்க. காலம் பூரா இப்படியே தொங்கிக்கிட்டே கடக. சரி, அடுத்த டெஸ்டினேஷன் என்னன்னு இப்ப பார்க்கலாம். டைமண்ட் வேலி கேவ். எஸ் எஸ் எஸ், எந்த இடத்துக்கு நான் வந்து சேரணுமோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. பை பை மோட்டு பத்துலோ. சோரோவர், ரேஸ் இன்னும் முடியல தெரிஞ்சுக்க. உனக்கு எண்டு கார்டு போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ரேஸ் முடிய போகுது. இது ஸ்டார்ஸ் போலவே இருக்கு, அப்படியே ஜொலிக்குது. அது மட்டும் இல்லாம இதை எண்ணவே முடியாது. எஸ் எஸ், நான் வேலி ஆஃப் டைமண்ட்ஸ்குள்ள வந்தாச்சு. ஒரு தடவை மட்டும் பேட் ஷேப் டைமண்ட் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுவேன். இதுதான் நமக்கான கடைசி சேலஞ்சா? அந்த சைடு தான் அடுத்த பவர் இருக்கு போல தெரியுது. அதுதான் என்ன இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லா பணக்காரனா மாத்த போகுது. ஏதாவது பண்ணி எஸ்கேப் பண்ண மாட்டோம். எப்படிப்பா தப்பிக்கிறது? இதுக்குள்ளதான் போயிருக்கணும். நாம அவனை தேடி கண்டுபிடிக்கணும். பத்துலோ, இந்த கேவ் முழுக்க ஒரே டைமண்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் டைமண்ட் வேலி கேவ். நீ கரெக்டா தான் சொல்ற மட்டும். இதனால தான் ஜொராவர் இவ்வளவு பெரிய ரிஸ்கை எடுத்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.